வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். பாடசாலை சிறுமிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். கொலையில் முடிந்த அன்னதான விருந்து. ஏலத்துக்கு வரும் இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரியுண்டியல்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. ரணில் மீது பாயும் அனுரவின் சட்ட நடவடிக்கைகள். யாழில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை. மெத்தனிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. மது பிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வானிலை மாற்றம் தொடர்பிலான முன்னறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டில் 167 பாடசாலை மாணவிகள் வயது சிறுமிகள் கருவுற்றதாகவும் 2024ஆம் ஆண்டில் இவ்வாறான 213 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் 10 வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதேவேளை 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரக்காபுல போலீஸ் பிரிவின் அத்னாபெல பகுதியில் நேற்று இரவு ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அத்னாபெல பரக்காபுல பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர் தனது சகோதரரின் வீட்டில் நடைபெற்று அன்னதான விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய வரக்காப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1,65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியர்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியர்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளது. அத்தோடு 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியர்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,72,96,330 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கள், துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 4,872 வட்டாரங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடாத்தப்படவுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய வட்டகல படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல் ஜசீரா நேர்காணலில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். 2 சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று வெட்டகல வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிக்கும் இடம் ஒன்றில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவன் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இளைஞர் கைதாகியுள்ளார். பன்னார் பெண்ணை சிவன் கோயிலுக்கு பின் மானிப்பாய் வீதியை ஆன்மீக பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு தயாரித்துக் கொண்டிருந்த போது சந்தக நபரான இளைஞர் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மற்றும் யாழ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் 24 வயதுடைய இளைஞர் ஆவார். சந்தக நபரிடமிருந்து கஞ்சா கலந்த மாவா 4 கிலோ 250 கிராம் 12 கிலோ 500 கிராம் எடையுடைய பீடித்தூள் மற்றும் வாசனை திரவியம் போன்ற பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மெத்தனிய முக்கொலை சம்பவத்துக்கு உதவியதாக மேலும் ஒரு சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குட்டிகள பதலங்கல பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதலின் போது குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தக நபர் குட்டிகள பதலங்கல பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இந்த முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 11 சந்தக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மெத்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று இரவு கிழக்கு கடற்கரை பகுதிகளில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பல இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 10ஆம் தேதி 11ஆம் தேதிகளில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தற்காலிகமாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட மதுவரி ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சரிவு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருவதாகவும் இதனால் அரசாங்கத்துக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மதுபானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும் என்று மதுவரி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதன் முதல் கட்டமாக 180 மில்லி மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 50 முதல் 100 மில்லியன் ரூபாய் வரை வரி வருவாயை ஈட்ட முடியும் என்று மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.